ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஆனால் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். அதுக்கு முன்னாடி நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணும்னாலும் மெஷர் பண்ணிக்கலாங்க. எந்த கப்பில் எடுத்தாலும் 3/4 கப் அளவு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு பருப்பை மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், மாவு இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது இதில் ஒரு 10 சின்ன வெங்காயமாக நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் 1 மீடியம் சைஸில் இருக்கிறத சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதை சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிடலாங்க. இதில் கொஞ்சோண்டு மாவு மட்டும் மிச்சம் வச்சுக்கலாங்க. இது எதுக்காகனா நம்மளுக்கு குழம்பு வதக்கிக்கிட்டு இருக்கும்போது இது சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவு துருவின தேங்காய், 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/8 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுடலாங்க. 10 சின்ன வெங்காயமாக நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வேகணுங்க. இப்போ இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பு மாவை சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி, அதை வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா இந்த அளவு புளியை 1/4 மணி நேரம் ஒரு 1/2 கப் அளவு தண்ணியில் ஊற வச்சுருக்குறேங்க. அதை இதில் சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா தளன்னு கொதிக்கணுங்க. கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம உருண்டைகளை சேர்க்கணும். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த டைமில் தான் நம்ம உருண்டைகளை சேர்க்கணும். 10 உருண்டைகள் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு மூடி போட்டு இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வேக விட்டுட்டு திரும்ப மீதி 5ஐயும் சேர்த்து திரும்ப மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம்.
ஒரே நேரத்தில் நம்ம சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எல்லா உருண்டைகளுமே நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்கக்கூடாதுங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.